Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். இந்த லெசன் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில 7th யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் லெசனோட புக் பேக் 1 mark question and answers தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். First choose the correct answer. First question, which of the following has the smallest mass? Options are A 6.023 into 10 to the power 23 atoms of helium. Option B 1 atom of helium. Option C 2 gram of helium. Option D 1 mole atoms of helium. Correct answer is option B 1 atom of helium. நமக்கு பார்த்தாலே தெரியுது எதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான மாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1 atom. ஏன்னா ஆட்டம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. ஸோ 1 atom of helium. Second question, which of the following is a triatomic molecule? Options are A glucose, B helium, C carbon dioxide, D hydrogen. Correct answer is C carbon dioxide. ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல்னா ஒரு மாலிக்யூலில் வந்துட்டு 3 ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிக்யூல் அப்படின்றது என்னென்னா மோர் தென் 1 ஆட்டம்ஸ் கம்பைன்ட் ஆகியிருக்கும், அதுதான் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடில் வந்துட்டு ஒரு கார்பன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கும், மொத்தம் 3 ஆட்டம் இருக்கிறதுனால அது ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின், த வால்யூம் ஆக்குபைட் பை 4.4 gram of CO2 at standard temperature and pressure is dash. Options are A 22.4 liter, B 2.24 liter, C 0.24 liter, D 0.1 liter. Correct answer is option B 2.24 liter. இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு 1 mole of any gas occupies 22.4 liter அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் எந்த ஒரு கேஸையும் நம்ம 1 mole அளவுக்கு எடுத்துக்கிட்டோம், 1 mole ஆஃப் எனி கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்துட்டு எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 22.4 லிட்டர் வால்யூமை வந்துட்டு அது ஆக்குப்பை பண்ணும். இந்த 22.4 லிட்டருங்கிறத வந்துட்டு மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்குப்பைஸ் 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்ன கிராம் வெயிட் வந்து என்ன கிராம் அப்படின்னு பார்த்தோன்னா 44 grams இருக்கும். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வெயிட் வந்துட்டு 44 gram இருக்கும். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 gram இருக்கும். அப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எவ்வளோ அளவை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணணும்னு சொன்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 22.4 லிட்டரை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணும். அப்போ 44 gram வந்துட்டு 22.4 லிட்டர் ஆக்குப்பை பண்ணுதுன்னா 4.4, அந்த 44 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் 4.4 கிடைக்கும். 4.4 gram எவ்வளோ ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 22.4 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் 2.24 லிட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2.24 liter. Fourth question, mass of 1 mole of nitrogen atom is dash. Options are A 28 atomic mass unit, option B 14 atomic mass unit, option C 28 gram, option D 14 gram. Correct answer is 14 gram. Option D 14 gram. ஒரு நைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் ஆஃப் 1 mole என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 14 gram. நம்ம வந்து எல்லா கொஸ்டின்லையுமே வந்துட்டு 1 mole அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 moleங்கிறது என்னன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர் தான் வந்துட்டு 1 mole. இப்போ வந்து நமக்கு கிலோகிராமு, அதுக்கப்புறம் வந்துட்டு லென்த்து இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வந்துட்டு 1 moleங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர். 1 mole ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்னா 6.023 into 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். அதுவே வந்துட்டு 1 mole ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் 6.023 into 10 to the power 23 மாலிக்யூல்ஸ் மொத்தமாகவே 1 mole இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 mole of any substance is equal to 6.023 into 10 to the power 23 particles in that substance அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூவை வந்துட்டு அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோலோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா 12 gram of carbon 12 ஐசோடோப்பில் எத்தனை என்டிட்டிஸ் இருக்கோ அதுதான் 1 mole அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அவகேட்ரோ. Fifth question, which of the following represents 1 AMU? AMUனா வந்துட்டு atomic mass unit. Options are A mass of a carbon 12 atom, option B mass of a hydrogen atom, C 1/12 of the mass of a C12 atom,
Option D, mass of oxygen 16 atom. Correct answer is option C, 1/12 of the mass of a carbon 12 atom. ஆட்டமோட மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஏஎம்யூன்ற மெஷர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு கிராம் கிலோகிராம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டமோட மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏஎம்யூங்கிற மெஷர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏஎம்யூன்ற மெஷரை வந்துட்டு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி C12ங்கிற கார்பன் ஐசோடோப்போட மாஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. C12ஓட மாஸ் வந்துட்டு 100 அப்படின்னா 100 வந்து 12 பிரித்து அதில் அந்த 12 வேல்யூஸில் ஒரு வேல்யூ, அதாவது 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் எ கார்பன் ஆட்டம், அதுதான் வந்துட்டு 1 AMUவோட வேல்யூ. Sixth question, which of the following statement is incorrect? Options are A, 1 gram of C12 contains Avogadro's number of atoms. Option B, 1 mole of oxygen gas contains Avogadro's number of molecules. Option C, 1 mole of hydrogen gas contains Avogadro number of atoms. Option D, 1 mole of electrons stands for 6.023 into 10 to the power 23 electrons. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 mole of any substance, அது ஆக்சிஜன் கேஸோ ஹைட்ரஜன் கேஸோ இல்லை எலக்ட்ரான்ஸோ 1 மோலுனாலே it contains Avogadro's number of particles in that substance. Avogadro's number of molecules இருக்கலாம், atoms இருக்கலாம், electrons இருக்கலாம். 1 மோல்னாலே அங்கே வந்து Avogadro நம்பர் அப்படின்றது வந்துடணும். அப்போ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஏன்னா ஆப்ஷன் ஏல 1 கிராம் ஆஃப் கார்பன் 12 கண்டெயின்ஸ் Avogadro நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. 1 மோல்னு வந்தால் தான் Avogadro நம்பர் இருக்கும். So correct answer is option A is incorrect. Seventh question, the volume occupied by 1 mole of a diatomic gas at standard temperature and pressure is dash. Options are A, 11.2 liter, B, 5.6 liter, C, 22.4 liter, D, 44.8 liter. Correct answer is option C, 22.4 liter. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1 mole of any gas, எந்த கேஸ் ஆனாலும் இருக்கலாம், 1 mole of gas always occupies 22.4 liter. அதோட வால்யூம் வந்து 22.4 liter. Eighth question, in the nucleus of 20Ca40 there are dash. Options are A, 20 protons and 40 neutrons, B, 20 protons and 20 neutrons, C, 20 protons and 40 electrons, D, 40 protons and 20 electrons. இதில் வந்துட்டு லெஃப்டில் 20 கொடுத்துருக்கிறது அட்டாமிக் நம்பர், 14 கொடுத்துருக்கிறது மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ஒரு ஆட்டமில் ப்ரோட்டான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் நம்பர்னா என்னன்னா சம் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸில் வந்துட்டு ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். அந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸோட சம்மை தான் வந்துட்டு மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா இதில் நம்ம பார்க்கக்குள்ளேயே தெரியும், மொத்தம் வந்து நமக்கு 20 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 20ன்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் பார்த்தா 14 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 20 வந்துட்டு ப்ரோட்டான்ஸ் நமக்கு தெரியும், நியூட்ரான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 40 - 20 தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ 40 - 20 இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இந்த நியூக்ளியஸில் வந்துட்டு மொத்தம் 20 protons and 20 neutrons இருக்கு. Correct answer is option B. Ninth question, the gram molecular mass of oxygen molecule is dash. Options are A, 16 gram, B, 18 gram, C, 32 gram, D, 17 gram. Correct answer is option C, 32 gram. இப்போ வந்துட்டு நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்துட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னாக்கா 16 grams அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன் மாலிக்யூல்னால் அதில் வந்து O2 தான் ஆக்சிஜன் மாலிக்யூல். அப்போ வந்து 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதோட கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தா 32 கிராம். ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்க்கு வந்துட்டு 16 கிராம் தான் வந்துட்டு அட்டாமிக் வெயிட்டு. 10th question, the 1 mole of any substance contain dash molecules. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 mole of any substance contains Avogadro number, that is option A, 6.0023 into 10 to the power 23. Next நம்ம பார்க்கறது fill in the blanks. First question, atoms of different elements having dash mass number but dash atomic numbers are called isobars. Correct answer is same mass number but different atomic number are called isobars. Atomல வந்துட்டு
இப்போ 2 ஆட்டம் இருக்கு அப்படின்னா 2 ஆட்டம்க்கும் சேம் மாஸ் நம்பர் இருக்கு. ஆனா 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குன்னா, அந்த 2 ஆட்டமையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு 2 ஆட்டம்க்கும் சேம் அட்டாமிக் நம்பர் இருந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்துச்சுன்னா, அது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க 2 ஆட்டமையும். செகண்ட் கொஸ்டின் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் டேஷ் ஆர் கால்ட் ஐசோடோன்ஸ். அதாவது 2 ஆட்டம் இருக்கு. 2த்துக்குமே அட்டாமிக் நம்பரும் வேற, மாஸ் நம்பரும் வேற. ஆனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் 2 ஆட்டம்ஸ்க்கும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 ஆட்டம்ஸையும் ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின் ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட் பை டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டை வந்துட்டு இன்னொரு கெமிக்கல் எலிமெண்ட்டா சேஞ்ச் பண்றது வந்து எப்படி பண்ண முடியும்னா, ஒரு ஆட்டமை வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ல டிரான்ஸ்மியூட் பண்றது மூலியமா வந்துட்டு அந்த ஆட்டமை அந்த எலிமெண்ட்டை நம்ம வேற ஒரு எலிமெண்ட்டா சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் இட்ஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் மாஸ் நம்பர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட சம்மை தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, relative atomic mass is otherwise known as dash. Correct answer is standard atomic weight. Sixth question, the average atomic mass of hydrogen is dash AMU. Correct answer is 1.0079 atomic mass unit. Atomic weight of hydrogen வந்துட்டு என்னன்னா 1.0079 AMU. Seventh question, if a molecule is made of similar kind of atoms, then it is called dash atomic molecule. Correct answer is homoatomic molecule. Eighth question, the number of atoms present in a molecule is called its atomicity. The number of atoms present in a molecule is called its atomicity. Ninth question, 1 mole of any gas occupies dash ml at STP. நம்ம முன்னாடி சொன்ன 1 mole of any gas occupies 22.4 liter. அதே நம்ம மில்லிலிட்டர்ல சொல்லணும்னா அதோட வேல்யூ வந்துட்டு 22,400 milliliter at STP. 10th question, atomicity of phosphorus is dash. Correct answer is 4. Phosphorusல மொத்தம் 4 atoms இருக்கு. அதனால அது atomicity is 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8 கிராம் ஆஃப் O2, அதாவது கிராம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க காலம் ஏல. அதோட மோல்ஸ் வந்துட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா மோல் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். அதுதான் வந்துட்டு 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மோல் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட். அப்படி பார்த்தா வந்துட்டு இங்கே 8 கிராம்ஸ்ன்றதை தான் நம்ம வெயிட்டாக எடுத்துக்கணும். 8 டிவைடட் பை O2ஓட மாலிகுலர் வெயிட் என்னன்னு பார்க்கணும். ஒரு ஆட்டமோட அட்டாமிக் வெயிட் வந்துட்டு என்னன்னு பார்த்தா 16. இங்கே வந்து 2 ஆட்டம் O2 வந்துட்டு O2ல வந்துட்டு 2 ஆட்டம் இருக்கு. அப்போ 16 into 2 32. அப்போ 8/32 இஸ் ஈக்குவல் டு 0.25 மோல்ஸ். அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்தா 4 கிராம் ஆஃப் H2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெயிட் பை மாலிகுலர் வெயிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வெயிட்டுங்கிறது இங்கே 4 டிவைடட் பை ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 1. அப்போ 2 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு 1 வேல்யூ. அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2. அப்போ 4/2 இஸ் ஈக்குவல் டு 2 மோல்ஸ். தேர்ட் கொஸ்டின் வந்து 52 கிராம் ஆஃப் ஹீலியம். இதுக்கு வந்துட்டு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா வெயிட் வந்து 52. ஸோ 52 டிவைடட் பை ஹீலியமோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பார்த்தா 4. அப்போ 52 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 13. ஃபோர்த் கொஸ்டின் 112 கிராம் ஆஃப் N2. இதையும் நம்ம வந்துட்டு அதே ஃபார்முலா படி 112 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் N2 நம்ம போட்டால் நம்ம 4 மோல்ஸ் கிடைக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின் 35.5 கிராம் ஆஃப் Cl2. 35.5 divided by molecular weight of Cl2 போட்டால் நமக்கு 0.5 moles கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது true or false. First question, 2 elements sometimes can form more than one compound. This is true. அதுக்குள்ள பாண்ட் வந்து வேரி ஆச்சுன்னா more than one compound ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், noble gases are diatomic. This is false. Noble gases are monoatomic. Third question,
The gram atomic mass of an element has no unit. This is false. The gram atomic mass of an element is exposed in grams. This is correct statement. Fourth question, 1 mole of gold and silver contains same number of atoms. This is true. அதாவது எந்த ஒரு பொருளை வந்துட்டு நம்ம 1 mole of atoms எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்துட்டு 6.023 into 10 to the power 23 atoms தான் இருக்கும். So this is true. Fifth question, molar mass of CO2 is 42. This is false. இது correct statement. Molar mass of CO2 is 44 gram. Next நம்ம பார்க்கறது assertion and reason. First question, assertion. Atomic mass of aluminium is 27. Reason, an atom of aluminium is 27 times heavier than 1/12th of the mass of the C12 atom. இதில் வந்து பார்த்தா A and R are correct. Aவும் correct, Rவும் correct. But R does not explains A. Second question, assertion. The relative molecular mass of chlorine is 35.5 AMU. Reason, the natural abundance of chlorine isotopes are not equal. The correct answer, A and R are correct. R explains the A. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.